ஓகே மேம். இந்த அம்மன் வழிபாடு தாண்டி வந்துட்டு இந்த குலதெய்வத்தை கூட நம்ம வீட்டுக்கு வர வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வச்சு நம்ம வழிபடணும்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும்? நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு எவ்வளவு வேணா இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே நான் சொன்னேன், இது வந்து ஒரு மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈரப்பதம் வந்து மிகுந்த ஒரு டைம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது நம்ம என்ன சொல்றது, வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த காலம் தான் தொற்று நோய்கள்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம கவர்மெண்ட்ல சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், 2 குழந்தைங்க போகும் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த அம்மனை இந்த ஆடி மாசத்துல வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? அம்மன் ஏற்கனவே சொன்னாக்குள்ள இந்த இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம். ஒரு குடும்பத்துல ஒரு அமைதி நிலம், ஒரு மனசுல ஒரு காம்னஸ், ஒரு சாட்டிஸ்பாக்சன், இதுக்கு மேலதான் இந்த விதைக்கிறது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லிமரோஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஆடி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. ஆடி மாசம் அப்படின்னாலே வந்துட்டு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வழிபடுவாங்க. அப்படி வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்களா இருக்கும், எப்படி வழிபடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உமா மகேஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் லிமா, ரொம்ப நல்லா இருக்கேன். பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே மேம். இப்ப ஆடி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே வந்துட்டு இந்த அம்மன் கோவில்கள்ல திருவிழா நடக்கிறது, ஒரே கொண்டாட்டம், ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா ஆடி மாசத்துல மட்டும் சிறப்பா அம்மனுக்கு வழிபாடு பண்றதுன்றனால என்ன பலன்கள் இருக்கும் மேம்? ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையோடைய அந்த சக்தி மிகுந்த காலமா சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் முடிஞ்சு நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம், நம்மளுடைய தென்மேற்கு மழை காலங்கள்லாம் ஆரம்பிக்கிற டைம், இந்த வெயிலோட வெப்பம் தாண்டி இனி குளிர்விக்கிற காலம். அப்போ இந்த இயற்கையுடைய சக்தி நிறைந்த காலமா இருக்கிறதுனால, பேர்லயே சொல்லிட்டேன் இல்லையா, சக்தி நிறைந்த காலம். இப்ப சக்தினா யாரு? அம்மன் தானே. அதனால அவங்களுடைய வழிபாடுகள் நம்ம நிறைய பண்றோம். இதுல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை சார்ந்ததாக தான் இருக்கும். ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த காலகட்டத்துல விதைக்கும் பொழுது இன்னும் நமக்கு அறுவடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இத சுத்தி நிறைய இந்த பாதுகாப்பு, தாய்மை, இதெல்லாம் இருக்கிறதுனால இது அம்மனுக்கு ரொம்ப உகந்த காலகட்டமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே மேம். இந்த அம்மன் வழிபாடு தாண்டி வந்துட்டு இந்த குலதெய்வத்தை கூட நம்ம வீட்டுக்கு வர வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வச்சு நம்ம வழிபடணும்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும்? நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு எவ்வளவு வேணா இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் முதல்ல நிக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான். அதாவது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். இந்த குலதெய்வத்துக்கு நம்ம வந்து வருஷம் ஒரு பொங்கல் வச்சு, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆடி மாசத்துல போய் பொங்கல் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு எல்லா நேரமும் போறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஆடி மாசத்துல ஒரு முறையாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதே போல ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போக முடியாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை நம்ம வீட்டுல எப்படி நம்ம வந்து பெரியவங்களை நம்ம வீட்டுல கூப்பிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோமோ, அது மாதிரி குலதெய்வத்தை நம்ம வீட்டுல ஆவாகனம் பண்ணி நம்ம வழிபாடுகள் செய்யலாம். சோ அந்த மாதிரி வழிபாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமா இருக்கும். அவங்களுடைய குடும்பத்துல எப்படி செய்யறாங்களோ அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலி ஆடி முதல் நாள் அன்னைக்கு ஒரு கலசம் வச்சு, அந்த கலசத்துல தண்ணி வச்சு, ஒரு தேங்காய் வச்சு, நார்மலா இருக்கக்கூடிய பூ, பழம் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த கலசத்துல இருக்க நீரை நம்மளுடைய அந்த தேங்காவை வச்சு குலதெய்வத்தை அதுக்குள்ள ஆவாகனம் பண்ணி, என் வீட்டுல வந்து என் குடும்பத்தை காத்து அருள் செய்யுங்கள் தெய்வமே அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த பூஜைக்கான பொருட்கள்லாம் ஸ்பெசிபிக்கா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் நம்ம வீட்டுல ஆடி மாசத்துல? ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே நான் சொன்னேன், இது வந்து ஒரு மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈரப்பதம் வந்து மிகுந்த ஒரு டைம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது நம்ம என்ன சொல்றது, வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த காலம் தான் தொற்று நோய்கள்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாவே வீடு சுத்தப்படுத்தணுங்கிறது ஒரு மேண்டேட்டா வச்சிருந்தாங்க. நார்மலா செய்யறதை விட ஒரு தெய்வத்துக்குன்னு செய்யும் பொழுது நம்ம இன்னும் பயபக்தியோட செய்வோம்.
சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீடை சுத்தப்படுத்தி அங்க வந்து வேப்பிலை வச்சு மாவிலை தோரணம் இதெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம பண்றத நம்மளுடைய ஒரு மரபா கொண்டு இருந்தாங்க. சோ அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு செலிப்ரேஷன் ஒரு மூடும் உங்களுக்கு நார்மலாவே நம்ம தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ டிஃப்ரெண்டான பிரசாதங்கள்லாம் நம்ம செய்வோம். சோ எந்த பிரசாதம் எடுத்தீங்கனாலும் அது வந்து நமக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதான் இருக்கும். நீங்க ஒரு சுண்டல் எடுத்துக்கோங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட் காலகட்டத்தில் நம்ம செய்யுது. ஆடி மாசம் எடுக்கும் பொழுது நமக்கு கூழ் ஊத்துறதோ இல்ல வந்து இந்த மா விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மா விளக்கு செய்யறதுக்கான இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல அயன் கண்டென்ட் இதெல்லாம் ஏத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது இந்த கூழ் சொல்ற என்னோட அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்துச்சு. ஸ்பெசிபிக்கா இந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, அது எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த ஆடி மாசம் ஏற்கனவே சொன்னா போல நம்மளுடைய கோடை, அதாவது சம்மர்ல இருந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பீரியட். சோ அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொற்று நோய்கள் அதிகமா வரக்கூடிய காலம். அதுவும் இல்லாம நம்மளுடைய பாடி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய விரதம் கூட இருப்பாங்க. சோ எதுக்காக உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபேன்சியா நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இங்க நம்ம கடைபிடிச்சோம். இது கூழ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாம உடலுக்கு குளிர்விக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, கால்சியம் இருக்கு, இது மாதிரி எல்லாமே. அதே போல நீங்க கூழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கூட சேர்க்கக்கூடிய விஷயங்களும் தெரியும். நம்ம எல்லாம் கூழ்னு சொல்றோம். அம்மன் கோவில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூழ் வார்க்கிறதுன்றது ஒரு சண்டையும் அவங்க செய்வாங்க. நம்ம வந்து we can be rest assured, நம்ம வந்து சண்டையில சமைக்காம ஏதாவது ஒரு கோவில்ல போய் நின்னாலே உங்களுக்கு கூழ் கொடுத்துருவாங்க. சோ இது வந்து வெறுமனே ஒரு கூழ் அப்படின்றத தாண்டி அந்த காலத்துல ஒரு சோசியல் சிஸ்டமா இருந்தது. ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நம்மளுடைய ஹிந்து பாரம்பரியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அன்னதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்தாலும் நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி விஷயம் நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில மக்கள் திரளா கூடி அங்க ஊரே சேர்ந்து வரவங்களுக்கு எல்லாம் கூழ் கொடுத்து எல்லாரும் ஒரு சமபந்தியா சாப்பிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கீரை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த மொச்சக்கொட்டை அந்த மாதிரியான அதுல குழம்பு மாதிரி பண்ணி குழம்பு மாதிரி, அதுல கருவாட்டு குழம்பு ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கும். இதெல்லாம் சிறுதானியங்கள். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபேன்சியா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறோம். இந்த மில்லட்ஸ் எல்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள் கூட. இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழக்கமா படுத்தி இருந்தாங்க. அதாவது ஆடி மாசம்னாலே இன்னைக்கு நம்ம வந்து டயட்னு பேசுறோம். இந்த டயட் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப சயின்டிபிக்கா நமக்கு வகுத்து வச்சு போயிருந்தாங்க. அதுதான் அதோட ஸ்பெஷல். ஓகே மேம், இப்ப இந்த கூழ் பத்தி சொன்னீங்க. அதே ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றது இந்த பால் குடம் எடுக்கிறன்ற விஷயமும் எல்லா கோவிலையும் ஃபாலோ பண்றாங்க. இந்த அம்மன் எடுக்கிறது அதோடைய சிறப்புகள் எப்படி மேம்? இதுவும் அந்த சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லும். பால் அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு தூய்மையான ஒரு விஷயம் இப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அந்த பால் குடத்தை நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா திரளான பெண்கள் வெறும் கால்ல ஒரு பர்டிகுலர் கோவில் இருக்குன்னா அதை சுத்தி நடந்து போகும்போது எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு அமைதி, அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை. இது நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு சோசியல் சிஸ்டம். எல்லாரும் இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் சொல்றோம். அந்த காலகட்டத்துல இன்னைக்காவது நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒருமித்த ஒரு எண்ணத்தோட ஒரு போக்கஸோட அந்த அம்மனை நினைச்சு அங்க வந்து ஒரு மாபெரும் சக்தியே வந்து உருவாகும். நம்ம நார்மலா சொல்லுவாங்க கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல ஒரு கோவில் இருந்து இந்த மாதிரியான கண்டினியூஸா ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அதுவே ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகும். சயின்டிபிக்கா சொல்லணும்னா இதெல்லாம் தான் நம்ம சொல்லலாம். ஓகே மேம், நீங்க பேசும்போது இந்த விரதம் பத்தி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க. அதிகமா இந்த ஆடி மாசத்துல பெண்கள் அதிகமா விரதம் இருப்பாங்கல்ல, நிறைய விதமான விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்துக்கு என்ன மீனிங் இருக்கும்? அப்படி விரதம் இருக்கிறதுனால பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? பெண்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க, பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். ஒரு காலத்துல வந்து நம்ம கவர்மெண்ட்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் 2 குழந்தைங்க போதும் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் அப்படின்னா இப்போ நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர்னு அப்ப சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஃபர்டிலிட்டியில எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபர்டிலிட்டின்றது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இதெல்லாம் there is a science behind everything. முன்னாடி மாதிரி இப்போ நம்ம வந்து பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்ல. சோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல இது எல்லாமே கவனிச்சு நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல நம்மளுடைய ஹெல்த்தியா நம்ம சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜங்க் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஜங்க் சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிடாம இருக்க முடியல. ஏன்னா அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் பரவலா கிடைக்குது இல்லையா. ஆனா அந்த காலகட்டத்துல சீசன் கேத்தா போல சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியும் அதுதான். இந்த காலகட்டத்துல இந்த கூழ் தான் நமக்கு கரெக்டான உணவுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1
ஒன்னொன்னும் நம்மளுடைய ஹெல்த் பேஸ் பண்ணி தான் இந்த சயின்ஸ் இருந்திருக்கு. சோ எப்பவும் உணவு வகை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதுக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கூட நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? சோ அதனால இந்த ஃபாஸ்டிங்ன்றத கொண்டு வந்து கரெக்டா அதை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான நேரங்களை நம்ம ஒதுக்கி வச்சோம். இந்த ஆடி மாசத்துல விரதம் இருக்கும் பொழுது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லபடியா உங்களுக்கு இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரெங்த். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த ஆடி மாசத்துல வந்துட்டு எல்லா அம்மனையும் வழிபடுறது ஒரு நார்மலான விஷயம். ஆனா ஒரு சில அம்மனை வந்துட்டு சிறப்பா வழிபாடுவாங்க. அந்த கோவில்லனா ரொம்ப பெருசா திருவிழா நடக்குது அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எந்தெந்த கோவில்கள்லாம் இருக்கு மேம்? சமயபுரம் மாரியம்மன், புன்னைநல்லூர் எடுத்துக்கோங்க அம்மன், இது மாதிரியான டிஃப்ரெண்ட் எல்லா கோவிலையும் சொல்லுவோம். அம்மன்னாலே ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பட் இந்த மாதிரி இருக்கிற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த இடங்கள்லாம் இட் இஸ் அந்த சக்தி ப்ரூவன். அதாவது நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கதையா சொல்லுவாங்க, நான் வந்தேன் இங்க வழிபட்டேன், எனக்கு வந்து இவ்வளவு நல்லது நடந்துச்சு அப்படின்னு. எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய யூடியூப் கூட எடுத்துக்கோங்க, ஒன்ஸ் எப்படி ட்ரெண்ட் ஆகுது அந்த மாதிரிதான். எப்போ ட்ரெண்ட் ஆகுது அங்க அவங்களுக்கு அபரிதமான சக்தியை உணர்றாங்க மக்கள். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய மக்கள் திரளா போய் வழிபடுறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த அம்மன் வந்து ரொம்ப சிறப்பான அம்மன் சொல்லிட்டு, நீங்க போயிட்டு ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க தெரியுமா. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசைக்குமே கூட அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா யூ கான்ட் ஈவன் ஸ்டாண்ட். அப்படி ஒரு ஜன கூட்டம் இருக்கும். நான் சொல்றது ஆடி மாசம் மட்டும் இல்ல, எல்லா அமாவாசையிலுமே அப்படிதான் இருக்கும். அங்க வந்து அந்த அம்மனுடைய சக்தி வந்து அப்படி ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு அம்மன், அவங்கள சொல்லலாம். அடுத்தது வக்கரகாளி அம்மன் சொல்லிட்டு திருவக்கரைன்னு ஒரு ஊர்ல, அந்த திருவக்கரை அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். அங்க போனாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம சேனல்ல கூட இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை பத்தி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம், அதையும் போய் மக்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர்ல நிசும்ப சூதனின்னு ஒரு அம்மன், அதாவது சோழர் காலத்துல நம்ம ராஜராஜ சோழன் வழிபட்ட ஒரு அம்மன். அந்த கோவில்லையும் நான் வந்து ஒரு அபரிதமான ஒரு சக்தியை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன கேட்டீங்கன்னா டக்குன்னு என் மனசுல வரக்கூடியது இந்த அம்மன்லாம். மேம் ஆடி மாசம் ஃபுல்லாவே ஸ்பெஷலா இருக்கும்ன்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா இந்த ஆடி வெள்ளி வந்துட்டு ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு வழிபட்டா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். திருவிழா சமயம் கூட இந்த வெள்ளியில தான் நம்ம ஸ்டார்ட் பண்றாங்களே. இந்த ஆடி வெள்ளியோட சிறப்புகள் பற்றி சொல்லிடுங்க மேம். ஆடி மாசம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லுது. வெள்ளிக்கிழமைன்றது எப்பவுமே வந்து ஒரு செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆக மொத்தம் ஒரு பராசக்தியும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அருள் கொடுத்தா எப்படி இருக்கும் நமக்கு, அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இந்த வருஷம் ஆடி மாசம் ஆரம்பிச்சது ஒரு வெள்ளிக்கிழமையில 17ஆம் தேதி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஆகக்கூடிய ஒரு நாள். நமக்கு வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலாம், அதாவது இனிமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கூட தீபம் ஏற்றி நம்ம வந்து சுவாமிக்கு புதுசா மலர்களை வச்சு நெய் தீபம் ஏற்றி ஸ்பெஷலா குங்குமார்ச்சனை இல்ல அபிராமி அந்தாதி படிக்கிறது இல்ல லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த வீட்டுல ஒரு நல்ல ஒரு சக்தி வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்ப ஆடி மாதம் வந்துட்டு நம்ம கோவில்ல போயிட்டு வழிபடுறது அது ஒரு வழக்கமான விஷயம் தான். ஆனா நம்ம கோவில்ல வழிபடும் போது கோவில் போகும்போதே கிளீனா போவோம், நம்ம நீட்டா இருக்கணும்னு நினைப்போம். வீட்டுல நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணுவோம்ல, எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஆடி மாசத்துல தவிர்க்கணும்? ஆடி மாசத்துல நம்ம வீட்டுல பூஜை பண்றோம், நான் ஏற்கனவே சொன்னா போல நெகட்டிவான விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும். இந்த சுத்தம் இல்லாம இருக்கிறது, மெயினா இந்த சுத்தப்படுத்துறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தம் இல்லாம இருக்கிறத தவிர்க்கணும். வீட்டை எப்பவுமே நல்லா பூசி மொழிவி, அந்த காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க, இங்க வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். அண்ட் முக்கியமா இந்த நெகட்டிவிட்டியை தவிர்க்கணும். என்னெல்லாம் நம்மளோட நெகட்டிவிட்டி, ஒருத்தவங்க மேல கோவப்படுறது, போய் பேசுறது, ஒரு அவதூறு சொல்றது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இது வந்து எப்பவுமே தவிர்க்கணும். பட் ஸ்பெசிபிக்கா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த எப்பவுமே நம்மளுடைய வழிபாடுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சயின்டிபிக்கான ஒரு சயின்ஸ் பேஸ்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம வழிபாட்டுல தான் ரிச்சுவலிஸ்டிக்காவே சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கணும், இந்த மாசம் முழுக்க நம்ம வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்ட்டு. அதை தவிர இந்த விஷயங்களை கூட நம்ம தவிர்க்கணும். இந்த திருவிழா சமயத்துல வந்துட்டு எந்த கலர் போடுறாங்களோ இல்லையோ, இந்த எல்லோ கலருக்கும் இந்த ரெட் கலர்ன்றது ரொம்ப பிரைட்டான கலர் இந்த திருவிழா சமயத்துல போடுறாங்களா, அதுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா மேம்? எல்லாமே சயின்ஸ் பேஸ் பண்ணினது தான் அலிமா. இப்போ அம்மன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மெயினா மஞ்சள் குங்குமம். மஞ்சள் என்ன கலர்? எல்லோ. ஆப்வியஸ்லி மஞ்சள் எல்லோ கலர். குங்குமம் ரெட் கலர். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு யோகா டீச்சரா இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணியும் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். நம்மளுடைய ஒரு சக்கரங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சக்கரங்களுக்குன்னு ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு நிறம் இருக்கு. இதுல நம்மளுடைய பேஸ் சக்ரா, தட் இஸ் மூலாதார சக்கராவோட கலர் வந்து ரெட் அண்ட் நம்மளுடைய மணிப்புர சக்கராவோட கலர் வந்து எல்லோ. நீங்க இந்த ஆடி மாசம் முழுக்க ஒரு தாய்மை உணர்வு, அம்மன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பாதுகாப்பு, இந்த இயற்கை எடுத்துக்கோங்க, இயற்கையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தவிர்த்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். ஸோ கருணை, பாதுகாப்பு,
பாதுகாப்பு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னா இந்த 2 சக்கரங்களும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கலர்களை பார்க்கும் பொழுது அந்த சக்கரங்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா நம்ம வந்து இந்த சக்கரம் வந்து சில பேருக்கு வீக்கா இருக்குன்னு சொன்னா நிறைய ரெமெடிஸ் நம்ம கொடுப்போம். அதுல இந்த கலர் கூட ஒரு விஷயம். ஸோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த ரெட்டை பாக்குறதுனாலயும் இதை வந்து நம்ம அணியறதுனாலயும் அதே போல எல்லோ போடுறதுனால எல்லோ நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க சக்கரங்களும் தூண்டப்படும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துலதான் அம்மனுக்கு வந்து ஒரு மஞ்சள் அபிஷேகம், குங்கும அர்ச்சனை அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக செஞ்சு வச்சுட்டு போன எல்லாமே அறிவியல் சார்ந்ததுதான். மேம், இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு அம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம அந்த அம்மனை இந்த ஆடி மாசத்துல வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? அம்மன் ஏற்கனவே சொன்னாக்குள்ள இந்த இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம். ஒரு குடும்பத்துல ஒரு அமைதி நிலம், ஒரு மனசுல ஒரு காம்னஸ், ஒரு சாட்டிஸ்பாக்சன். இதுக்கு மேலதான் இந்த விதைக்கிறது, அறுவடை அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். மழை காலம் இனிமேதான் அதெல்லாம் வரும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல சாதாரணமா கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இல்ல புதுசா அதாவது ஸ்பெஷலான எந்த விஷயத்த அந்த டைம்ல பண்ண மாட்டாங்க. இதை நிறைய பேர் வந்து இன்னோஸ்பீஷியஸ் நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல காரணம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்தை தான் நம்ம எல்லாருமே முக்கியமா பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த இயற்கை விவசாயம் பண்ணும் பொழுது இந்த மாசம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இட் இஸ் டெடிகேட்டட் டு தி அக்ரிகல்ச்சர். சோ அந்த டைம்ல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த டைம்ல திருமணமோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களோ பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் எல்லாமே நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்கும். சோ அந்த டைம்ல இதுக்கு அடுத்த மாசமான ஆவணியில எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆடி மாசத்துல வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது திருமண தடை நீங்கும், குடும்பத்துல அமைதி இருக்கும், பிள்ளை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு வந்து மெயினா இந்த தீய சக்திகள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபோக்கஸ், அந்த டிவோஷன்ல கூட நம்மளுடைய முழு கவனத்தையும் காமிச்சு அந்த ஒரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாசம் சொல்லி நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது அதோடைய சக்தி அளப்பரியதா இருக்கும். யோகா டீச்சரா இருக்கிறதுனாலையும் அதை ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் ரீஇட்டரேட் பண்றேன். இந்த மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையிலும், அதாவது நமக்கு எல்லா நாளும் ஏதோ ஒரு வேலை இருக்கு, we are all busy. இன்னைக்கு இருக்கிறதுல நமக்கு வந்து யாருமே வந்து ஃப்ரீயாவே இல்லை. பட் அட்லீஸ்ட் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஸ்பெசிபிக் டைம் எடுத்து ஒரு மெடிடேஷன், நம்ம கோவிலுக்கு போக முடியல அந்த மாதிரி எந்த ஒரு இன்னைக்கு செய்யணும்ன்றதுக்கு தாண்டி செய்ய வேணான்றதுக்கு நம்ம நிறைய காரணம் வச்சிருப்போம். எனக்கு அது இருக்கு, இது இருக்கு. பட் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்மே சொல்லாம அட்லீஸ்ட் ஒரு ½ an hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த பூஜைகளை செய்யலாம். ரிச்சுவலிஸ்டிக்கா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க மெடிடேட்டிவாவும் இதை நீங்க பண்ணலாம். அந்த காலத்துல ரிச்சுவலிஸ்டிக்கா வச்சாங்க ஒரு விஷயத்தையும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆடி மாசம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினைச்சு நான் ஃபோக்கஸ்டா எல்லா வேலையும் செய்ய என் மனசுல என்ன இருக்கும், அந்த அம்மன் உள்ளுக்குள்ள அவங்க இருந்துட்டே இருப்பாங்க. சோ இதே போல நீங்க ரிச்சுவலிஸ்டிக்கா பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு மெடிடேட்டிவா பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் இருக்கும். இது இருக்கிறதுனால பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவிட்டி வந்தாலே எல்லா நல்லதும் உங்களுக்கு வந்துடும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, நீங்க விரதம் பத்தி பேசிட்டோம், கூழ் பத்தி பேசிட்டோம் இல்லையா, அண்ட் மஞ்சள் பத்தி பேசிட்டோம். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. the more you use it உங்களுக்கு வந்து the more protected you. So இது மாதிரி ஒன்னொன்னும் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பாசிட்டிவிட்டி தானே இருக்கும். அப்போ நமக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம குடும்பத்துக்குமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு பலன்களை தான் நமக்கு கிடைக்கும். முக்கியமா மனம் மகிழும். அதுக்கு மேல என்ன வேணும்? இதுவே போதுமான விஷயமா இருக்கும். மேம், அந்த இவ்வளவு நேரம் நம்ம அந்த அம்மன் வழிபாடுல அதுவும் ஆடி மாசத்துல பண்றதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்றதை நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து ஆடி மாசத்துக்கான முக்கியமான கேள்விகளை கேட்டீங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.